வணக்கம் தோழர்களே. நேபாளத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் தோழர்களே, சோகமான நிகழ்வு. ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட்டு, வெள்ளப்பெருக்கில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே ரஸ்வான்ற மாவட்டத்தில் ஃபோட்டோகோஷி அப்படின்ற ஆறு உடஞ்சி, அதுக்கப்புறம் திரிஷுலின்ற ஆறு உடஞ்சி, நெடுக்க இருக்கிற நீர்மின் நிலையங்கள், ஏகப்பட்ட நீர்மின் நிலையம், 1 2 இல்லை தோழர்களே. இந்த ஆறு நெடுக்கு நிறைய இடங்கள்ல நீர்மின் நிலையங்கள் இருக்கு. அந்த நீர்மின் நிலையங்கள்லாம் அடிச்சு தகர்த்துக்கிட்டு அந்த ஓரத்தில் இருந்த அனைத்து பில்டிங்களையும் தகர்த்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க 50 பாலம் சொல்கிறாங்க. இன்னொரு செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா 30 பாலத்திற்கு மேலேன்னு சொல்கிறாங்க. பாலங்கள்லாம் காங்கிரீட் நல்ல ஸ்ட்ராங்கான பாலங்களையே அடித்து தூக்கிட்டு போகுது. இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டு இந்த 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 வெள்ளம் நம்ம வெறும் தண்ணியாக பார்க்க முடியாது தோழர்களே. சேறு, பாறை இதெல்லாம் கலந்ததை ஒரு திக்கான வெள்ளமாக பாயறதால இதில் நீங்கள் ஒரு காங்கிரீட் துண்டை போட்டால் கூட மிதக்கும் தோழர்களே. அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் இந்த 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 வெள்ளப்பெருக்கையும் அது ஏற்படுத்தியிருக்கிற பாதிப்பையும் பார்க்கும்போது பயமாக இருக்குது நம்மளுக்கு. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அந்த நேபாளம் மற்றும் சைனாவோட பார்டரில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாடி 3 மாடி கட்டிடங்களுக்கு இடையில் அந்த வெள்ளம் பாயுது. ஒரு நிமிடத்தில் அந்த பில்டிங் இருந்த இடமே தெரியல. ஒரு பெரிய பாலத்தை தகர்க்குது, தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அடுத்த ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தை தூக்கிட்டு போயிடுது. அந்த பாலம் மிதந்துக்கிட்டே போகுது, காங்கிரீட் பாலம். இந்த மாதிரி நடந்து பல கட்டிடங்களை அடித்து துவம்சம் செஞ்சுக்கின்னு அந்த தண்ணி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது எப்படி உருவாயிருக்குன்னா, அந்த ரஸ்வா மாவட்டத்தில் திபேத்துடைய எல்லை, திபேத்தில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. திபேத்தில் அவலாஞ்சி ஏற்பட்டிருக்கிறது. அவலாஞ்சின்னா என்னன்னா, பனிச்சரிவு ஏற்பட்டு அங்கே இருக்கிற அந்த ஆறில் அந்த பனிச்சரிவு போய் சேர்ந்து மிகுதியான தண்ணி அதிகமாக சேரும்போது அது உடஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோகோஷின்ற ஆறு உடஞ்சி, அதுக்கப்புறம் திரிஷுலின்ற ஆறு உடஞ்சி இந்த வெள்ளப்பெருக்கு கடுமையாக பாய்ச்சிருக்கு. இதோட மிகவும் அஞ்சப்பட கூடிய வகையில் வெள்ளப்பெருக்கில் இந்த உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 400 பேருக்கு மேலே இது வரைக்கும் வந்த செய்தி. 400 பேருக்கு மேலே காணும்னு சொல்கிறாங்க. 90 பேருக்கு மேலே இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஒரு 100 பேருக்கு மேலே இன்னும் என்ன ஆனாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. தமிழகம் கூட ஒரு 50 பேருக்கு மேலே. ஏன்னா அதெல்லாம் சுற்றுலாத்தலங்களை உள்ளடக்கிய பகுதியாக இருக்குது. இந்த வெள்ளம் கடைசி எங்கே நுழையும்னா இந்தியாவுக்குள்ளே தான் நுழையும். இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி கங்காவில் கலக்கும். அதனால் உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு தான் நம்ம வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இயற்கைக்கு முன்னாடி எந்த பாலமும் எதுவும் எவ்வளோ மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட எந்த தடுப்புகளும் செல்லாதுன்றத இயற்கை காட்டிடும் தோழர்கள். நம்ம பழைய வீடியோக்கள்லாம் பேசியிருக்கோம். நம்ம இந்த எல்னினோ, நானினோ, லானினோ பற்றிலாம் பேசியிருப்போம். அதோட எஃபெக்ட்டுகள் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கே மழை தேவையோ அங்கே பெய்யாது. எங்கே எதிர்பாராத விதமாக மழை பெய்யணுமோ அங்கே ஓவராக பெஞ்சிரும். எங்கே தேவையில்லாத இடங்கள்ல தேவையான இடங்கள்ல அதிகமாக வெப்பம் அதிகமாகும் வழக்கத்துக்கு மாறா. இதெல்லாம் நடக்கும் தோழர்களே. இப்போ இதை கருத்தில் கொள்ளணும். ஆறு இது போன்ற விஷயங்களை நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் வராமல் தடுத்துடணும், நிறுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக அமையணும். இயற்கை அதன் போக்கில் விட்டு நாம் அதை அளவாக அனுபவித்து கொள்ள வேண்டும். தடுத்து நிறுத்தணும்னா இப்போ எத்தனை மின் நிலையங்கள் மட்டுமே 30-40 சொல்கிறாங்க. அவ்வளோ மின் நிலையங்கள் நெடுக்க இருக்குது, நீர்மின் நிலையங்கள் இருக்குது போல இருக்குது, வழி நெடுக்க இருக்குது போல இருக்குது. எல்லாத்தையும் அடித்து தகர்த்துச்சு. இந்த மின் நிலைய ஊழியர்கள்லாம் யாருமே உயிரில்லை, எல்லாரையும் கொண்டு போயிடுச்சு. ஏன்னா இது ஒரு செகண்டில் நடந்துருச்சு. அறிவிப்பு போய் சேர்றதுக்குள்ளேயே அத்தனை பேரை தூக்கிட்டு போயிடுச்சு. இன்னும் இதோட சேதம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது இன்னும் போக போக தான் தெரியும். 2015 அவங்களுக்கு ஒரு பெரிய நில அதிர்வு ஏற்பட்டு அந்த நாடு முழுசாக அதுலேருந்து மீண்டுதான்னு கேட்டிங்கன்னா இன்னும் மீண்டு முடிக்கல. ஏன்னா அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிப்பு அடைஞ்சாங்க. உலக நாடுகள்கிட்ட உதவி பெற்று இன்னும் முழுமையாக மீண்டு வராத நிலையில் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு. கிட்டத்தட்ட 40 கிராமம் 50 கிராமத்துக்கு மேலே அடிச்சுட்டு போயிடுச்சு. பில்டிங்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தெரியுது அந்த பில்டிங். அடுத்த ஒரு நிமிடம் கூட இல்லை, அப்படியே வைப் அவுட் பண்ணிடுது, அப்படியே வழிச்சிட்டு போயிடுது. அந்த மரண ஓலங்களை பார்த்து ரொம்ப மனசு கனமாக இருக்குது. இயற்கைக்கு முன்னால் நாம் ஒன்றுமில்லை, நமது படைப்புகளும் ஒன்றுமில்லை என்பதை இயற்கை மீண்டும் மீண்டும் நமக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது.